பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசுவின் 40 நாள் முழங்கால் செபத்தில் இன்றைக்கு 40வது நாள். இந்த நாளில் கர்த்தர் உங்களோட பேசுகிறதான வார்த்தை லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமனுக்கு பிரியமான தேவசனமே, பிசாசான நம்முடைய வாழ்க்கையில அநேக போராட்டங்களையும் பிரச்சனைகள்லையும் இது எப்பதான் மாறப்போகுதோன்னு சொல்லி ஆண்டு சொன்னதில் அழுது புலம்பி தவித்த நாட்கள், ஒரு வெறுப்பு உள்ள ஒரு நாட்களாக இந்த நாட்கள் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதீங்க. முதலாவது கர்த்தருக்குள்ள உங்களை பலப்படுத்திக்கோங்க. பலப்படுத்திக்கிட்டு என்னை பலப்படுத்திக்கிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னுடைய இந்த சூழ்நிலையை கர்த்தர் கல்வாரி சிலுவையில் ஜெயித்தார். இந்த நபர்களை கல்வாரி சிலுவையில் ஜெயிக்க எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், ஆமேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் கேன்சல் பண்ணி ஜெபிங்க. இப்படி நீங்கள் கேன்சல் பண்ணும் பொழுது அது கேன்சல் ஆகும். கர்த்தரை நோக்கி நீங்கள் துதித்து ஆராதித்து தேவனை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு நீங்கள் ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய தடைகள் கர்த்தர் உடைத்து போடுவார். பாருங்க, சத்ருவின் சகல வல்லமைகளையும் அவன் எவ்வளவு வல்லமை பயன்படுத்தினாலும் அதெல்லாம் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஏன்னா ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை நீங்க. உங்களுக்கு அப்பா பிதாவின்னு கூப்பிடுகிற புத்திர சுகியாத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறாரு. நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நீங்க எதை கேட்குறீங்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. நீங்க எதை பேசுறீங்களோ மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. நம்ம இத்தனை நாட்கள் நம்மளுடைய சூழ்நிலையை பேசியிருப்போம், நம்மளை புறம்பாய் பேசின நபர்களை பேசியிருப்போம். ஆனா இந்த நாள்ல நீங்க பேசுங்க, உங்களுக்கு காரியங்கள் ஜெயமாய் முடியும். என்ன பேசணும்னு சொன்னா, உங்கள் சத்துருவை சிநேகிங்கள் சொல்லியிருக்காங்க, அவங்களை ஆசீர்வதித்து ஜெபிங்க. அவங்களுக்கு உண்டான எல்லா காரியங்கள் கைகூடி வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க எல்லைகளுக்கு வராதபடிக்கு அவங்க பிஸியா இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய எல்லைகளுக்குள்ள அவங்களை வராதபடி பாதுகாப்பார். ஆமென். இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலையில கர்த்தர் உங்களுக்குன்னு நியமித்த சில ஸ்தலங்களுக்கு நீங்க போவீங்க, சில ஆசீர்வாதங்களை நீங்க சுதந்திரத்துக் கொள்வீங்க. ஆமேன். இந்த நாள்ல, இந்த 40 நாள்ல 39 நாள் இந்த ஜெபத்துல நீங்க கலந்துருக்கலாம். இந்த 40 நாள் உங்களுக்கு ரொம்ப விசேஷமான நாளாக இருக்கிறது. பாருங்க, இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். ஆமேன். தொடர்ந்து நம்முடைய சேனல்ல நிறைய வீடியோக்கள் நிறைய போடுவோம். அதனால நீங்க அதை தொடர்ந்து நீங்க கலந்துக்கோங்க. அடுத்து 7 நாள் துதி ஆராதனை நம்மளுடைய சேனல்ல இருக்கும். ஸோ அதனால நீங்க தொடர்ந்து இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் சகல சத்துருக்களின் வல்லமைகளை மேற்கொள்ற அதிகாரம் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, எல்லா விதமான சத்துருவின் கிரியைகளையும் மேற்கொள்ளத்தக்கதான பலன் எங்களுக்கு உருவாகட்டும். பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. இந்த 40 நாள்ல ஆண்டவரே அநேக ஜனங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா, இயேசுவின் நாமத்தினால ஒரு அற்புத விடுதலை உண்டாகட்டும், ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. மலட்டு கர்ப்பங்கள் ஆண்டவரே அப்பா மலட்டியா இருப்பது இல்லை ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால பிள்ளை பெறுகிற பிள்ளை தாய்ச்சாய் மாறுவதாக என்று சொல்லி நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா செயல்பாடு இல்லாத உறுப்புகள் செயல்படுவதாக ஆண்டவரே. நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல ஆண்டவரே. ஆனா எங்கள் மேல இருக்க தரிசனம் உருவானது ஆண்டவரே. ஒரு நோக்கத்தோடு ஒரு திட்டத்தோடு எங்களை நீர் இந்த பூமிக்கு அனுமதித்திருக்கிறார் ஆண்டவரே. இந்த சூழ்நிலை என்னும் சிறையிருப்பை இயேசுவின் நாமல கேன்சல் பண்ணி செபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா நபர்களையும் பிஸியா இருக்கும்படியாக அவங்களுடைய ஆசீர்வாதமான வாசலை திறந்து விடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. என்னுடைய எல்லைகளுக்குள்ள வரவிடாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் அவங்களுடைய ஆசீர்வாதங்களை பிஸியா இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, இந்த நாட்கள்ல நாங்கள் செபிக்கிறோம், எங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரிக்கும்படியாக பிதா எங்களுக்கு இன்று நியமித்த ஆண்டவரே அற்புதமான அடையாளமான காரியங்களையும் ஆச்சரியமான காரியங்களையும் நாங்கள் சுதந்திரிக்கத்தக்கதாய் தேவன் இந்த நாள்ல பாலும் தேனும் விடுகிற நலம் விசாலமான தேசத்தை போல எங்கள் வாழ்க்கை மாறத்தக்கதாய் கர்த்தர் இந்த நாளை எங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்துகிறோம். எல்லா பலத்துக்காண்டி நன்றி செலுத்துகிறோம்ப்பா. காரியத்தை வாய்க்க செய்யுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.